உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈஸியான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் தக்காளி வெங்காயத்தை வச்சு செய்யக்கூடிய தக்காளி கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 கப் சின்ன வெங்காயம் முழுசாகவே தோல் மட்டும் நீக்கிட்டு, பெருசாக இருந்தால் மட்டும் 2ஆக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து 5 தக்காளி நார்மல் சைஸு எடுத்துட்டு இதை ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது இது கூட ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இதை அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சு வேக வைக்கலாம். கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரைக்கும். இது பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. நம்ம இன்னுமே கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விடலாம். லாஸ்ட்டாக நறுக்கின மல்லி இலையை தூவி ஒன்ஸ் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி சூடான சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளோட சுவையான தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்